துளசி. அம்மா போன் பண்ணிருந்தியா? ஆமா துளசி. நான் செல்ல ரூம்ல வச்சுட்டு ஈஸ்வரி அக்கா கூட இருந்தம்மா, அதான் கவனிக்கல. அம்மா என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, மளிகை பொருள் எல்லாம் தீந்து போச்சு. நீ இங்க வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். நீயும் வரலையா? செந்தில் வேற பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா, உனக்காக காத்துட்டு இருந்தா இவன் பசியே பொறுக்க மாட்டான். அதான் வீட்டை பூட்டிட்டு அவனையும் கூட்டிக்கிட்டு மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏம்மா, என்னம்மா நீ எதுக்காக வெளிய வந்த? என்ன துளசி, வெளிய வராம என்ன பண்ண சொல்ற? சமைக்கிறதுக்கு மளிகை பொருள் காய்கறி எல்லாம் வேணாமா? அதெல்லாம் சரிதாம்மா. அந்த மலைமாடு நம்மள தேடி இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கான். அவன் உன்னையும் தம்பியையும் பார்த்தா என்ன ஆகும்? நீ எதுக்கு பயப்படுற துளசி? நாங்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். நீ ஒண்ணும் பயப்படாத. பக்கத்துல வந்துட்டோண்டி, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி, நீயும் தம்பியும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க.